தங்க குழந்தைகளுக்கு வணக்கம். நான் தான் உங்க சித்ரா பாலாஜி ஆண்டி பேசுறேன். இன்னைக்கு நாம மூளை இல்லாத கழுதை அப்படிங்கிற தலைப்புல ஒரு அறிவுபூர்வமான கதை கேட்க போறோம். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல ஒரு வயசான சிங்கம் ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. ரொம்ப வயசானதுனால அந்த சிங்கத்தினால வேகமா ஓடவும் முடியல, வேட்டையாடவும் முடியல. அதனால சாப்பிட எதுவுமே கிடைக்காம அந்த சிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சிங்கமும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிச்சுது. அப்போ அந்த வழியா ஒரு குள்ள நரி ஒண்ணு வந்துகிட்டு இருந்துச்சு. உடனே சிங்கமும் இந்த நரிய தவிர வேற யாரும் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு உணவை சேகரிச்சுட்டு வரதுக்கு இந்த குள்ள நரிய நாம உதவியாளனா நியமிச்சா என்ன அப்படின்னு யோசிச்சு முடிவு பண்ணுச்சு. உடனே சிங்கம் நரிய கூப்பிட்டு, நரியே, இனிமே நீதான் என் மந்திரி, உன்னை கேட்டுதான் நான் எதையும் செய்வேன் அப்படின்னு சொன்னுச்சு. நரியால சிங்கத்தோட பேச்ச நம்பவே முடியல. ராஜா, உங்களுக்கு மந்திரியா இருக்கிறது என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு நரி சிங்கத்துக்கிட்ட சொன்னுச்சு. அதுக்கு சிங்கம் சொன்னுச்சு, உனக்கே தெரியும், இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. ஒரு ராஜா தன்னுடைய பசிக்காக மத்த விலங்குகளுக்கு பின்னாடி ஓடுனா அது பாக்குறதுக்கு நல்லாவா இருக்குது? அதனால இனிமே எனக்கு தேவையான உணவை நீதான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும், அதுதான் உன்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொன்னுச்சு சிங்கம். நரியும் பயந்து போய், சிங்கத்துக்கு எப்படிடா நம்மளால சாப்பாடு போட முடியும் அப்படின்னு யோசிச்சுது. ஆனா சிங்கம் அந்த நரிய விடவே இல்லை. அது சொன்னுச்சு, நீ ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு தினமும் ஒரு விலங்க எனக்காக கூட்டிட்டு வரணும். நீதான் கெட்டிக்காரனாச்சே, ரொம்ப சுலபமா செஞ்சிடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சிங்கம் நிறைய பயங்கரமா புகழ்ந்து பேசுனுச்சு. சிங்கத்தோட பேச்சுல மயங்கி போன நரியும் அந்த விஷயத்துக்கு அது ஒத்துக்குச்சு. சிங்கத்துக்காக உணவு தேடுற வேலையில நரி இறங்குனுச்சு. அப்போ உணவை தேடிட்டு போறப்ப எதிர்த்தாப்புல ஒரு கழுதைய பார்த்துச்சு. உடனே நரி கழுதைகிட்ட போய், நண்பா, எங்க ரொம்ப நாளா ஆளையே காணோம், எங்க போயிட்ட அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கழுதை சொன்னுச்சு, இங்கேதான் நான் சுத்திட்டு இருக்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நரி சொன்னுச்சு, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், நம்ம காட்டுல சிங்கராஜா உன்னதான் முதல் மந்திரியா தேர்ந்தெடுத்திருக்காரு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு உடனே கழுதை சொன்னுச்சு, ஐயோ, எனக்கு சிங்கராஜாவை பார்த்தாலே பயம்பா, அவர் ஒரே அடியில அடிச்சிருவாரு, அவர் எதுக்காக என்ன போய் முதல் மந்திரியா தேர்வு செய்யணும், ஆளை விடு, நான் வரல அப்படின்னு சொன்னுச்சு கழுதை. அதுக்கு நரி சொன்னுச்சு, பயப்படாத, நீ மட்டும் முதல் மந்திரியா இருந்தீன்னா உன்னோட நிலைமையே வேற. ராஜாவுக்கு அடுத்தபடியா நீதான், எல்லா விலங்கும் உனக்குதான் மரியாதை கொடுக்கும், ஏதாவது காரியம் ஆகணும்னா உன் பின்னாடிதான் வருவாங்க அப்படியெல்லாம் ஆசை வார்த்தை சொன்னுச்சு நரி. கழுதை ரொம்ப அப்பாவியா, அதனால என்ன தெரியுமா சொன்னுச்சு, நரியோட பேச்ச உண்மைன்னு நம்பிடுச்சு. சிங்கத்தை பார்க்க நரியோட போனுச்சு. நரியும் கழுதையும் சிங்கத்தோட இடத்துக்கு வந்தாங்க. சிங்கம் கழுதைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே, வா நண்பா, இன்னையில இருந்து நீதான் என்னுடைய முதல் மந்திரி அப்படின்னு சொன்னுச்சு. கழுதையும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சபடி சிங்கத்தோட பக்கத்துல நின்னுச்சு. அவ்வளவுதான், சிங்கம் அது தலையில ஓங்கி ஒரே அடியா அடிச்சுதா, கழுதை அந்த நிமிஷமே கீழே விழுந்துடுச்சு. உடனே சிங்கம் கழுதைய சாப்பிட ஆரம்பிச்சுது. அப்ப நரி சொன்னுச்சு, மகாராஜா மகாராஜா, கொஞ்சம் பொறுங்க, என்னதான் பசியா இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காம சாப்பிட்டா நல்லா இருக்கும், முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னுச்சு. சிங்கமும் அதை ஒத்துக்கிட்டு குளிக்க போச்சு. இப்ப நரி கழுதையோட உடலை பார்த்துச்சா, அதுக்கு ஒரே பசி, என்னடா பண்றதுன்னு தெரியாம, சிங்கராஜாவுக்கு தெரியாம கழுதையோட மூளையை எடுத்து சாப்பிட்டுருச்சு. குளிச்சுட்டு வந்த இந்த சிங்கம் கழுதையோடைய உடல் முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு. உடனே நரி கிட்ட கேட்டுச்சு, கழுதையோடைய தலையில எங்க மூளை இல்ல, உள்ள ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சிங்கம் கேட்டுச்சு. அதுக்கு நரி சொன்னுச்சு, என்ன மகாராஜா, உங்களுக்கு தெரியாததா, கழுதைங்களுக்கு எல்லாம் மூளையே கிடையாது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சு. சிங்கம் நரிய நம்பல. அது எப்படி மூளை இல்லாம இருக்கும், பொய் சொல்லாத அப்படின்னு சிங்கம் சண்டை போட்டுச்சு. அதுக்கு நரி சொன்னுச்சு, கழுதைக்கு மூளை இருந்திருந்தா என் கூட வந்திருக்குமா அப்படின்னு. இத கேட்ட சிங்கமும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதி ஆயிடுச்சு. நீங்களே சொல்லுங்க குழந்தைகளே, அந்த கழுதைக்கு மூளை இருந்துச்சா இல்லையா? மூளை இருந்திருந்தா நரி சொன்னதை கேட்டு நம்பி வந்திருக்குமா? இந்த கதையோடைய நீதி என்ன? அறிவு இல்லாம மத்தவங்க சொல்றத நம்புனா நமக்குதான் ஆபத்து. சோ எப்போதுமே மத்தவங்க சொல்றத அப்படியே நம்பாம நம்மளுடைய மூளையை உபயோகிச்சு சிந்திச்சு செயல்படணும். இதுதான் இன்றைய கதை. இப்ப நாம உறங்க போலாமா?
இனிய இரவு வணக்கம்.